ஸோ பர்ச்சேஸ் ஆர்டர் பிஓ. ஸோ அப்படின்னா என்னென்னா, ஒரு லீகல் அக்ரிமெண்ட் நம்மளுக்கும் நம்மளோட வெண்டாருக்கும் உண்டானது. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம தான் பையர்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கும் 2-3 பொருள் தேவை. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மார்க்கெட்டில் இருக்க நிறைய வெண்டார்கிட்ட கொட்டேஷன் வாங்குவோம். அதில் ஏதாச்சும் ஒரு வெண்டார் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு, ஓகே இவங்களுக்கு தான் ஆர்டர் கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு நாம ஒரு ரிசிப்ட் ரெடி பண்ணுவோம். ஸோ அந்த ரிசிப்ட் பேர் தான் வந்து பர்ச்சேஸ் ஆர்டர். ஸோ இந்த ரிசிப்டில் மூலிமா நம்ம என்ன சொல்ல வரோம்னா, நான் வந்து உங்ககிட்ட இத்தனை பொருள் வாங்கிக்கிறேன், இந்த குவான்டிட்டியில் வாங்கிக்கிறேன், ஸோ எனக்கு இந்த குவான்டிட்டி வேணும், இந்த குவாலிட்டி வேணும், அதே மாதிரி நான் இந்தந்த டைமில் தான் பேமெண்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குற ஒரு அக்ரிமெண்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து மேஜராக எதுக்கு யூஸ் ஆகும்னா, சப்போஸ் அவங்க வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க, குவாலிட்டி கொடுக்கல, இல்லை வந்து டிலே பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா, ஸோ நீங்கள் லீகலாக ப்ரொசீட் பண்ணுறீங்கன்னா பர்ச்சேஸ் ஆர்டர் வந்து ரொம்ப மேண்டேட்ரி. இது வந்து நம்மளோட சைடில், பையரான நம்ம சைடில். சப்போஸ் நம்மளுடைய கஸ்டமர் வந்து நம்மளுக்கு பர்ச்சேஸ் ஆர்டர் ரைஸ் பண்ணுறாங்க, அவங்க வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் ரைஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து எந்த ஒர்க்குமே பண்ணாதீங்க. நீங்கள் வந்து B2B கம்பெனியாக இருக்கும் போது நம்மளுடைய கஸ்டமர் வந்து நம்மளுக்கு பர்ச்சேஸ் ஆர்டர் ரைஸ் பண்ணனா ஒர்க் பண்ணாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி என்னோட கஸ்டமர் இருக்காங்க, அவங்க வந்து ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு ஆர்டர் எடுத்திருந்தாங்க. ஓகேங்களா? ஆனால் பர்ச்சேஸ் ஆர்டர் ரைஸ் பண்ணாமல் எல்லா ஒர்க்கையும் பண்ணி முடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 year 10 year ஒர்க் முடிச்சிட்டாங்க. ஆனால் வந்து பேமெண்ட் கேட்டு இன்னமும் ஆல்மோஸ்ட் வந்து 3 years ஆகிடுச்சு. 3 years வந்து அவங்களுக்கு பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகவே இல்லை. ஏன்னா அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா வேறு பர்ச்சேஸ் பர்சன்ஸ் வந்து மாறிட்டாங்க, பர்ச்சேஸ் ஹெட்ஸு. ஸோ ஆல்ரெடி உள்ள பர்ச்சேஸ் பர்சன் வந்து பிஓ ரிலீஸ் பண்ணாமல் அவங்களுக்கு வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் போட்டுட்டாங்க. ஆனால் வந்து எங்களால் அந்த மாதிரி போட முடியாது சொல்லிட்டு ஹோல்ட் பண்ணிட்டாங்க பேமெண்ட்டை. ஆல்மோஸ்ட் 3 to 4 years ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒரு கஸ்டமராக இருக்கும்போது நீங்கள் வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுக்காம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து ஒரு வெண்டாராக இருக்கும்போது பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுத்துடுங்க. அதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் பிஃபோர் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வந்து கொட்டேஷன், இந்த பர்ச்சேஸ் ஆர்டரோட நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் வரும். ஆனால் பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் ரொம்ப கம்மி கம்பெனிஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் டைமில் சொல்கிறேன்.